ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/6/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பதித்த பாவனர் தந்தையுடைய குழந்தையாகிறது சாதாரண பாக்கியமாக பல கோடி மடங்கு பாக்கியம். ஏன்னா பல கோடி மடங்கு பாக்கியத்தை உருவாக்குறவருடைய குழந்தையாகிறீங்க. அப்படிங்கிற போதையிலே நிரந்தரமாக இருங்கள். ஏன்னா இந்த பாக்கியம் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இதன் மூலமாக தான் எல்லையற்ற சந்தோஷத்தை அவர்கிட்ட இருந்து ஆஸ்தியாக நம்ம அடையிறோம். அடுத்த 2500 வருடத்துக்கு அளவற்ற சந்தோஷத்துக்கு தேவையான அளவற்ற செல்வம், அளவற்ற ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரோடும் வெறுப்பு மற்றும் கோபம் வரவே முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு விதையை பற்றியும் மரத்தை பற்றியும் முழு ஞானம் தெரியும். ஏன்னா எல்லா தர்மங்களும் நம்ம மரத்துடைய கிளைகள். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லையா? மற்ற தர்மங்கள்லாம் என்ன அது? இப்போ கிறிஸ்தவ தர்மத்திற்கும் முஸ்லீம் தர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். முஸ்லீம் தர்மத்துக்கும் சீக்கிய தர்மத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா தர்மத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய வேறு மற்றும் தண்டு பகுதி நாம தான். நம்ம மரத்தின் ஒரு கிளைகள் தான் அவங்க எல்லாமே. ஸோ அதனால் அந்த ஞானம் நமக்கு தெரியும். இந்த விதையிலிருந்து வந்த மரத்தின் கிளைகள் தான் அவங்க. அந்த விதைகிட்ட இருந்து நேரடியாக ஞானத்தை எடுப்பவர்கள் நாம். அதனால் இந்த மனித உலக சிருஷ்டி மரத்தை பற்றி நமக்கு தெரியும். எல்லையற்ற மரம். இதில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பாகம் இருக்குது. அப்போ ஒரு நாடகத்தில் வில்லனாக நடித்தாலும் ஹீரோவாக நடித்தாலும் அது வெறும் நடிப்பு தானே தவிர உண்மையில் அவங்களுக்குள்ள வெறுப்பு இருக்காது. வெறுப்பு இருந்தால் ஒன்றா நடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது ஒரு நாடகம்னு தெரியும் பொழுது, ஒன்றாக நடிக்கிறோன்னு தெரியும் பொழுது எப்படி உங்களுக்குள்ள வெறுப்பு வரும்? அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை நடிக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு மட்டுமே தெரியும் பொழுது உங்களுக்கு வெறுப்பு வராது. வெறுப்பு வந்துச்சுன்னா அந்த ரகசியம் தெரியலை அல்லது மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அந்த வெறுப்பை தூண்டக்கூடிய சூழல் வந்துக்கிட்டே இருக்கும். இது நாடகம், அவங்க பாகத்தை நடிக்கிறாங்க, நாடகம், அவங்க பாகத்தை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் அமைதி ஆகும்போது தான் இந்த ஞானம் ஆழமாக உங்களுக்குள்ளே பதியும். அதிலும் குறிப்பாக இந்த நாடகத்தில் கதாநாயகன் கதாநாயகி பாகமே உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. அது எவ்வளோ முக்கியமான விஷயம். கதாநாயகன் கதாநாயகி யாரும் வெறுக்க மாட்டாங்க இல்லை? எம்ஜிஆர் காலத்து படத்தில், அதுக்கு முந்தைய படத்தில் எல்லாம் ஹீரோ ஹீரோயின் யாரும் வெறுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மாறிடுச்சு. ஹீரோ வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ தண்ணி அடிக்கிறாரு, எல்லா தப்பான வேலையும் பண்ணுறாரு. உண்மையான ஹீரோ, எல்லையற்ற நாடகத்தின் ஹீரோ ஹீரோயின் நீங்கள். நாம் பார்த்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த தர்மத்தினரும் பார்க்க முடியாது. அப்போ அவங்க மேலே நமக்கு எப்படி கோபமோ பொறாமையோ வெறுப்போ வரும்? பாவம், என்ன சொல்கிறது, நாம் சாப்பிட்டு மீதி வச்சதை சாப்பிட்றாங்க மற்ற தர்மத்தினர். இல்லை, சொர்க்கத்தை 2500 வருடம் அனுபவித்து மீதி இருக்கிறத கஷ்டப்பட்டு தேடிட்டு போகிறாங்க மற்ற தர்மத்தினர். அவங்கள நினச்சி நமக்கு பரிதாபம் தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இது ஞாபகம் இருக்கணுன்ற. நான் பார்த்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சந்தோஷமாடா அப்படின்னு தோணணும். நிறைய பேர் வயசானவங்க சொல்லுவாங்க, டேய் அதெல்லாம் என் வயசுக்கு பார்க்காததாடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி 2500 வருடம் நாம் அனுபவித்த சுகத்துக்கிட்ட கூட நெருங்க முடியாது யாரும். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் நாம் தான் அப்படிங்கிற சந்தோஷம், எல்லையற்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். செய்தவர்கள் மட்டுமல்ல, செய்ய போகிறவங்களும் நாம தான். நாமே பண்ண போகிறோம். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது. அப்போ கூட உலகம் முழுவதும் சொல்ல முடியாது.
அதுவும் அமைதியான ஆட்சியாக இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்கள துரத்துற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ராஜ்யம் நடக்கும் பொழுது அவ்வளோ அமைதியாக இருக்கும் உலகம், ஆனந்தமாக இருக்கும் உலகம். ஓம் சாந்தி. ஸோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? இதனால் யார் மேலே நமக்கு வெறுப்பு வராது. எல்லாத்தையும் நீ அனுபவித்து மீதியை தான் சாப்பிட்றான், அவன் மேலே உனக்கு என்னடா வெறுப்பு அப்படிங்கிறார் பாபா. ஓம் சாந்தி அப்படின்னு நீங்கள் சொல்வதன் மூலமாகவே குழந்தைங்க பாபா கிட்டேருந்து அடைந்த அத்தனை ஞானமும் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடணுன்றார். யாரை பார்த்தாலும் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம்ல, அப்போ சொல்லும்போது என்ன அது, நான் ஆத்மா அமைதியானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஆத்மா தான், அமைதியானவர் தான், உங்கள் பாகத்தை நடிக்கிறீங்க, எங்கள் பாகத்தை நாங்கள் நடிக்கிறோம். இப்போ ஃபுல் ஞானமும் வந்துடும். ஸோ பாபா கிட்ட என்ன ஞானம் இருக்குது? மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம் இருக்குது. இதை கல்ப மரம், கல்ப விருட்சம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கல்ப விருட்சம் எப்படி உருவாகுது, எப்படி பாலனை செய்யப்படுது, எப்படி அழிக்கப்படுது, இது எல்லாமே உங்களுடைய புத்தியில் நுழையணும். அது ஜட மரம், இந்த மனித சிருஷ்டி மரம் உயிரோட்டமானது. அதனால் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையும் உயிரோட்டமானது. மனிதர்கள் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவத்தந்தையின் மகிமையைத்தான் அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர், சச்சிதானந்த சொரூபமானவர்னு பாடுறாங்க. அவர் உயிரோட்டமானவர்னு எதுக்காக சொல்கிறாங்க? அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை கொடுக்கிறார். முழு மரத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் அவருடைய வேலைன்னு யாருக்கும், எந்த தர்மத்தினருக்கும் தெரியாது உங்களை தவிர. பிரஜாபிதா பிரம்மாவுடைய தொழிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருமே பிரம்மாவை நினைக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அஜ்மீரில் பிரம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி திருமூர்த்தி படம் அச்சடிக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரம்மாவையும் காட்டுறாங்க விஷ்ணு சங்கரோட சேர்த்து. பிரம்ம தேவதாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவை உண்மையிலே தேவதைன்னு சொல்ல முடியாது இப்போ அப்படின்னு பாபா சாக்கார முரளியில் சொல்கிறார். ஏன்னா அப்போ அவர் சம்பூர்ணமாகலை. ஆனால் இப்போ சொல்லலாம் சூக்ஷ்ம தேவதை ஃபரிஸ்தா இல்லையா, சம்பூர்ணமாயிட்டார். எப்போ அவர் சம்பூர்ணமாகிறாரோ அப்போ தான் அவரை தேவதைன்னு சொல்ல முடியும். அவர் சம்பூர்ணமாகி சூக்ஷ்மவாதனத்திற்கு போயிடுறார். அதனால் இப்போ நம்ம தேவதைன்னு சொல்லலாம். பாபா கேட்குறார், உங்களுடைய அப்பாவுடைய பேர் என்ன? யாரை கேட்குறாரு? ஆத்மாக்களை கேட்குறாரு. ஆத்மாக்களும் சொல்கிறாங்க, அவர் எங்கள் பாபா. ஸோ இதை யார் சொல்கிறாங்களோ அவங்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது இல்லையா? இங்கே பேசிகிட்டு இருக்கிறது பாபான்னு தெரியாதவங்க இதை கேட்க முடியாது. ஸோ அப்போ நாம் இந்த கேள்வியை மற்றவர்கிட்ட கேட்குறோம், அப்போ நமக்கு தெரியுது, அதனால தான் கேட்குறோம். ஸோ எல்லாருக்குமே உண்மையில் 2 தந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு தந்தை இந்த ஞானத்தை கொடுக்கிறார், இன்னொருத்தர் அவங்கவுங்களுக்கு தனியாக இருப்பாங்க, சாக்கார தந்தை. ஸோ இந்த பிரம்மா சிவபாபாவுடைய ரதம். இந்த ரதத்தின் மூலமாகத்தான் சிவபாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே இந்த பிரம்மா உடல் முதலில் பிரம்மாவின் ஆத்மாவுக்கு ரதமாக இருக்குது, பிறகு பரமாத்மாவுக்கு ரதமாக இருக்குது. அந்த ஆன்மீக தந்தையுடைய மகிமை தான் அமைதிக்கடல், ஆனந்தக்கடல் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால் முதல்ல உங்களுடைய புத்தியில் அவர் நமக்கு எல்லையற்ற தந்தை
அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லையற்ற ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நுழையணும். நாம் அந்த தூய்மையான உலகத்தின் எஜமானராகிறோம் இல்லையா? ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடம் உங்களுடையதுன்னா அதுக்கு எஜமானர் தானே நீங்கள். அப்போ சொர்க்கமே உங்களுடையதாக ஆகுது. அப்போ அந்த சொர்க்கத்திற்கே எஜமானர் ஆகுறீங்க. அந்த நிராகாரரை பதித்த பாவனா வாங்க அப்படின்னு நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்டது எது? ஆத்மா. தூய்மையாக இருக்கும்போது ஆத்மா கூப்பிடல. சொர்க்கத்தில் எப்போ நரகத்தில் அழுக்காகுதோ, அதனால் துக்கம் வருதோ, அப்போ தான் கூப்பிடுது. பதித்த பாவனனே எங்களை தூய்மையாக்குங்க, ஏன்னா புத்தி வேலை செய்யலை, சரி எது தப்பு எதுன்னு பகுத்தறிய முடியல, அதனால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்ட்டு கூப்பிட்றோம். அந்த பதித்த பாவனர் இந்த பிரம்மா உடலில் வந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் அவருடையவராக ஆகிட்டோன்றதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு மாடு ஆடு அதுக்குரிய உணவு தான் கொடுக்கணும். இஷ்டத்துக்கு பழைய சோறு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடவுளுடையவராக ஆகிட்டோம் அப்படின்னா இந்த உடலை உலகியல் இன்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. இறைவன் சொல்லும் வழிபடித்தான் இந்த உடலை, மனதை, புத்தியை எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அதுக்கு பேர் தான் அவருடையவராக நான் முழுவதுமாக ஆகிவிட்டேன்னு அர்த்தம். இதன் மூலமாக உங்களுக்கு 100 மடங்கு இல்லை, கோடான கோடி மடங்கு பாக்கியம் கிடைக்கிது அவருடையவராக ஆகிறதுனால. அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் ஏன் மறக்கணும்? இப்போ மட்டும்தான் வரார் முழு கல்பத்திலையும். இது எவ்வளோ புத்தம் புதிய விஷயம். ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை தானே வந்திருக்கணும். எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். ஏன் இதை கேட்குறார் புரியுதா? சிவராத்திரி ஒரு தடவை தானே கொண்டாடுறாங்க, அப்போ கண்டிப்பாக அவர் ஒரு தடவை தானே வந்திருக்கணும், அதனால தானே ஒரு தடவை கொண்டாடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணன் தங்க யுகத்தில் இருக்கிறாங்க, இப்போ கிடையாது. ஸோ அதனால் அவங்க மறுஜன்மம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது இல்லையா? இப்போ எங்கள் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இதே பூமியில் அவங்க இருந்தாங்க, இப்போ எங்கே? அப்போ இங்கே பிறந்தவங்க எல்லாம் மறுஜன்மம் எடுத்து தானே இருப்பாங்க. இப்போ 16 கலைகள் முற்றிலுமாக நிரம்பியவர்களிலிருந்து 14 கலைகள், 12 கலைகள், கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்தவர்களாக ஆகியிருப்பாங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. புது உலகத்தை தான் தங்க யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த பொன்னுலகத்தில் அனைத்தும் புத்தம் புதியதாக இருக்கும். தேவதா தர்மம் அப்படிங்கிற பேர் கூட சொல்லப்படுது. எப்போ அந்த தேவதைகள் வாம மார்க்கத்தில், அதாவது விகார மார்க்கத்தில் செல்கிறார்களோ, அதற்கு பிறகு அவங்கள புதியவர்கள்னும் சொல்ல முடியாது, தேவதைகள்னும் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற யாருமே அல்லது விகாரத்தில் விழுந்த பிறகு யாரும் நான் தேவதா தர்மத்தை சார்ந்தவன் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை தன்னை இப்போ தேவதைன்னு யாராவது புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு தேவதைகளை மகிமை பாடுறாங்க? தன்னைத்தானே நிந்தனை பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் தேவதை இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகுது. எப்போ மகிமை பாடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக தேவதைகளை தூய்மையானவர்கள் அப்படின்னும் தங்களை அழுக்கானவர்கள்னும் புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இல்லாட்டினா ஏன் மகிமை பாட போகிறாங்க? நம்மை விட உயர்ந்தவர்களை தானே மகிமை பாடுவோம். ஸோ மறுஜன்மம் எடுத்து தான் நாம் தூய்மையிலிருந்து அழுக்காகிட்டோம். ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தவர்களே இப்போ அழுக்காகிட்டாங்க. நாம் தூய்மையாக இருந்தவர்கள் தான் அழுக்காகி இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மீண்டும் தூய்மை ஆகிறதுக்காகத்தான் நாம் படிக்கிறோம்.
அதனால் இதை ஒரு ஸ்கூல்னும் சொல்லலாம். ஆனால் ஸ்கூலில் முதல் தரமானவர்கள், இரண்டாம் தரமானவர்கள் வரிசைக்கிரமம் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கிறோம். பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அவர் வரார். மற்றபடி இந்த பிரம்மா ஒன்றும் குருவோ மகாத்மாவோ சாது சந்நியாசியோ கிடையாது. உங்களை மாதிரியே சாதாரண மனிதன், சாதாரண உடலை கொண்டவர். அவருடைய பல ஜென்மங்களின் கடைசியில் நான் அவருக்குள் பிரவேசிக்கிறேன். ஒருவேளை பாபா பிரவேசிக்கலைன்னா பிரம்மாவுக்கு என்ன மகிமை? பாபா பிரவேசித்த பிறகுதான் அவருக்கு மகிமை. அப்படி இல்லைன்னா பிரம்மா எங்கேருந்து வந்தார்? வானத்திலேருந்து அப்படியே குதிச்சாரா என்ன? சாதாரண மனிதனைத்தான் சிவபாபா பிரவேசமான பிறகு பிரம்மான் பேர் வைக்கிறார். கண்டிப்பாக மனிதர்கள் குழப்பம் அடைகிறாங்க பிரம்மா அப்படின்னு சொன்னோடனே. என்னது பிரம்மா இங்கே இருக்கிறாரா அப்படின்ட்டு. கடவுளே இங்கே இருக்கிறாருன்னா இன்னும் குழப்பம் அடைகிறாங்க. கடவுளை கூட பெருசாக எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஆளாளுக்கு கடவுள்ன்றாங்க. ஆனால் பிரம்மா வந்திருக்கிறாருன்னா குழம்பிடுறாங்க. ஸோ பாபா நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? இப்படி புரிய வைங்கன்ட்டு அவர் புரிய வைக்கிறார். பிரம்மாவின் தந்தை யார்? படைப்பாளர் சிவபாபா. அவர் தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவரையுமே படைத்தவர், திருமூர்த்திகளை படைத்தவர். ஸோ அப்போ உங்களுடைய புத்தி மேலே போயிடுது படைப்பவர் அப்படின்னு சொன்னாலே. கண்டிப்பாக இது பரமபிதா பரமாத்மாவுடைய படைப்பு தான் இந்த உலகம். அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேருடைய தொழிலும் தனித்தனி. இப்போ ஒரு குழுவில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒரே வேலையாக செய்வாங்க? வெவ்வேறு வேலைகளை செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய தொழில் மட்டும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாகம் கிடைச்சிருக்குது. ஒருவருடைய தொழில் மாதிரியே இன்னொருத்தருடைய தொழில் அல்லது பாகம் இருக்காது. ஸோ இந்த அற்புதமான விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் இவன் இப்படி இல்லை? அப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் உலகம் ஃபுல்லாக வீட்டிலையும் நாட்டிலையும் பிரச்சனை. எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? எல்லாரும் அவங்கவுங்களுடைய பிறவியை முடித்து இந்த சக்கரமே இப்போ முடிவுக்கு வருது. இப்போ கடைசி நேரம், எல்லாரும் உடலை விட்டு வீட்டுக்கு போகணும். அப்புறம் அங்கேருந்து சத்யுக மீண்டும் தொடங்கும். இந்த காலச்சக்கரம் மீண்டும் திரும்ப நடக்கும். ஸோ பாபா பலவிதமாக இந்த விஷயத்தை தினம் தினம் உங்களுக்கு புரிய வைக்கிறார், உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கிறார். புதுசாக சொல்லலை. நான் முந்தைய கல்பத்திலும் இதே விஷயத்தை தான் உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன். பாபா மிக மிக அன்பானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு பண்ணணும். நீங்கள் தந்தையுடைய மிக அன்பான குழந்தைகள். பாபாவை நீங்கள் நினைவு பண்ணிகிட்டே வந்திருக்கிறீங்க. முதல்ல எல்லோருமே அந்த ஒருவரைத்தான் நினைவு பண்ணாங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பாபா அவ்வளவு அன்பானவர். அதனால தான் அவர் அன்பாக நினைவு பண்ணாங்க ஆரம்பத்திலே, பக்தியிலே கூட. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேரை நினைவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அவருடைய நேரடி குழந்தைகளாகி இருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ அன்பான குழந்தைகள் நீங்கள். ஸோ இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம்.
ஆரம்பத்தில் எல்லோரும் ஒருவரையே வழிபட்டாங்க அப்படின்னா எந்த வித்தியாசமும் இருக்காது இல்லை வழிபாட்டில். பிரச்சனைகளே கடவுளை வச்சு மதங்களை வச்சு தானே பிரச்சனை, ஏன்னா வித்தியாசம் இருக்கிறதுனால. இப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்களாம். ஒருத்தர் ராமருடைய பக்தராக இருக்கார், ஒருத்தர் கிருஷ்ணருடைய பக்தராக இருக்கிறாரு. ராம பக்தர் ஊதுபத்தி கொளுத்தி வச்சா கிருஷ்ண பக்தர் மூக்க முடிக்கிறாராம். இத்தனைக்கும் ரெண்டுமே விஷ்ணுவோடைய அவதாரன் வேறு சொல்கிறாங்க. அப்போ இங்கேயே இப்படின்னா வெவ்வேறு மதம்னா கேட்கவா வேணும்? வேதங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் சொல்வார் என்னுடைய கடவுள் தான் பெரியவர், இன்னொருத்தர் சொல்வார் என்னுடைய கடவுள் தான் அதை விட உயர்ந்தவர்ன்ட்டு. அப்போ என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் ரெண்டு கடவுள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தப்பாக இருக்கிறதுனால எல்லாரும் தவறான காரியங்களையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கடவுள் விஷயமே ஒரே ஒரு கடவுள், அவருடைய குழந்தை தான் எல்லோரும் நினைத்தாலே முதல்ல தப்பு பண்ண மாட்டாங்க. வெவ்வேறு கடவுள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும்பொழுது என் கடவுள் வழிபடி நான் நடக்கிறேன், என் கடவுள் வழிபடி நான் நடக்கிறேன், என் கடவுள் கரிமீன் சாப்பிட சொன்னார், என் கடவுள் கொலை பண்ண சொன்னார், அப்புறம் எங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? அப்புறம் எங்கே சரியாக இருக்க முடியும்? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, பக்தி பக்தி தான், ஞானம் ஞானம் தான். பக்தி ஞானமாகாது, ஞானம் பக்தியும் கிடையாது. இந்த ஒரே ஒரு தந்தை தான் ஞானத்தின் கடல், மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தின் கடல். சங்கராச்சாரியர், ராகவேந்திரர், வள்ளலார் இவங்களாம் பக்தியின் கடல்கள், ஞானத்தின் கடல் கிடையாது. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி ஏற்படும், பக்தியின் மூலமாக கிடையாது. இல்லை, யாருமே சொர்க்கத்துக்கு போகிற வழியை சொல்லலையே. கடவுளோட ஐக்கியமாயிடணும், பிறவா நிலை அடையணும், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று சாத்தியமும் கிடையாது. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்போ ஞானத்தை அடைந்த ஞானி குழந்தைகளாகி இருக்கிறீங்க. கடவுள்கிட்ட வந்து நேரடியாக ஞானத்தை அடையிறீங்க. பாபா தன்னை பற்றிய அறிமுகத்தையும் முழு காலச்சக்கரம் பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்குறாரு. வேறு யாருமே இதை கொடுக்க முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரிகள். பரமபிதா பரமாத்மா ஒரே ஒருவர் தான், மற்ற எல்லோரும் அவருடைய குழந்தைகளே. அந்த குழந்தைகள் தான் காலச்சக்கரத்தில் சுற்றி வராங்க. அந்த ஞானத்தை தான் பாபா கொடுக்கிறார். எந்த மனிதனும் தன்னை பரமபிதா அப்படின்னு சொல்ல மாட்டான். நல்ல புத்திசாலி மனிதர்களாக இருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய நாடகம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் உள்ள எல்லா நடிகர்களும் அவங்களுடைய அனாதியான பாகங்களை நடித்து கொண்டே இருக்கிறார்கள், முடிவே கிடையாது. மற்றபடி சின்ன சின்ன நாடகம்லாம் அழியக்கூடியது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கக்கூடியது. இது அப்படி கிடையாது. அனாதியான அவினாஷியான நாடகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், முடிவே இல்லாமல். ஒரு சின்ன புள்ளி ஆத்மா, அதுக்கு ஒரு உடலை எடுத்து நடித்து பின்பு அந்த உடலை விடக்கூடிய பாகம், எவ்வளோ பெரிய பாகம் கிடைச்சிருக்குது. எத்தனை உடலை எடுத்து அதன் பாகத்தை நடிக்கிற பாகம் அந்த குட்டிக்கோண்ட ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. இதெல்லாம் எந்த வேத சாஸ்திரத்திலையும் பதிவாகலை, சொல்லப்படலை. அதனால தான் உயிர் வேறு ஆன்மா வேறு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சரி வேறையாகவே இருக்கட்டும், ஆத்மாவில் என்ன இருக்குது, உயிரில் என்ன இருக்குது தெரியாது. ஒருவேளை பிரம்ம பாபா இதை வேறு ஏதோ ஒரு மனித குரு கிட்ட கற்றுக்கிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மற்ற சிஷ்யர்களும் இருந்திருப்பாங்களே. வேறு எங்கேயாவது இந்த ஞானத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போய் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா ஒரே ஒரு சிஷ்யனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாரா என்ன? சிஷ்யன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஒருவரை முற்றிலுமாக பின்பற்றுபவரை தான் சிஷ்யன், சீடன்னு சொல்லுவோம். அப்போ மற்ற குருமார்கள் மாதிரி உடையா பிரம்மா போட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ மற்ற எந்த குருமார்கிட்டையும் இதை அவர் கற்றுக்கலைன்றது நிரூபணமாகுது.
ஸோ யாருமே பிரம்மா என்னுடைய மாணவன்னு சொல்ல முடியாது. சிவபாபாவே இங்கே அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ அந்த தந்தையை மட்டும்தான் நாம் ஃபாலோ பண்ணணும். எப்படி கல்யாண ஊர்வலத்தில் மாப்பிள்ளை பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது சிவனுடைய கல்யாண ஊர்வலம். ஸோ இங்கே பாபாவை ஃபாலோ பண்ணிவிட்டு நாம் எல்லோரும் போகிறோம். நீங்கள் எல்லோரும் பக்தர்கள், நான் ஒருவனே கடவுள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிரியதர்ஷினிகள், நான் உங்களை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கிறேன் இல்லையா. பிரியதர்ஷினிக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போவாங்கள்ல, அப்போ இங்கே மணவாளனே நமக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகிறார். பாருங்கள், அவரே இடைத்தரகராக இருக்கிறார், அவரே அப்பாவாக இருக்கார், அவரே ஆசிரியர், அவரே சத்குரு, அவரே மேக்கப் மேனாகவும் இருக்கிறார். அலங்கரித்து நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அலங்காரம் பண்ணும்போது பொண்ணுடைய வேலை என்ன, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். அது இஷ்டத்துக்கு ஆடுனா அலங்காரம் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் பாபா சொல்கிற மாதிரி மட்டும் செய்யணும், அவர் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. கடவுளே எனக்கு அலங்காரம் பண்ணுறாரு, இப்போ சூக்ஷ்மமாக பண்ணுற அலங்காரம் தான் நாளைக்கு ஸ்தூலமான அழகான உடல் கிடைக்க போகுது. அதற்கு நீங்கள் அலங்காரமே பண்ண தேவையில்லை, ஏன்னா இயல்பாகவே அழகாக இருப்போம். நேற்று முரளியில் சொன்னார், இப்போ இருக்கிற உடம்புலாம் துர்நாற்றம் வீசுது, அங்கே நறுமணம் வீசும் உடல்ன்றார். அப்போ எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். இந்த உலகத்துடைய முதல் இடை கடை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பாவை நினைவு செய்து செய்து நாம் தூய்மை ஆகிட்டோம். அதனால் நமக்கு தூய்மையான ராஜ்யமும் கிடைக்கிது. பாபா சொல்கிறார், நான் இறுதியில் தான் வருகிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, பலமாக கூப்பிட்றீங்க. அழுகுரல் தாங்காமல் நான் வரேன். இந்த குழந்தைங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த அழுக்கான உலகத்தை அழித்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதனால தான் என்ன மகா காலன்னும் சொல்கிறாங்க. காலன்னா யமன், உயிரை பறிப்பவன். அப்போ ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் அழிக்கிறதுனால மகா காலன். எல்லோரையும் கொசு கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போகிறார். மகா காலனுக்கு கோயிலும் இருக்குது. அதனால தான் காலன், காளியோடைய கோயிலும் பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் தான் இருக்கும் இல்லையா. நீங்கள் அந்த யமனுக்கான கோயிலும் பார்த்துருப்பீங்க. சிவனைத்தான் காலன் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் என்னைத்தான் கூப்பிட்றாங்க, எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. அவர் தூய்மையாக்கி அனைத்து ஆத்மாக்களையும் தன் கூடவே அழைச்சிட்டு போகிறார். அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கா? எல்லையற்ற தந்தை மகா காலன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆக்கி தன் கூட அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா வந்த உடனே நம்மளை சாகடிக்கிறாரு தானே. நீ உடம்பு கிடையாது, செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ. மர்ஜீவா வாழ்க்கை. சாகடிச்சு தான் நம்மளை அலங்காரம் பண்ணுறார். அலங்காரம் பண்ணி எழுப்புறார், தேவதையாக எழுப்பி அழைச்சிட்டு போகிறார். ஸோ அதுதான் நீங்கள் ராமாயணம், மகாபாரதம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அசுரர்களை அம்பு எய்து கொன்ன உடனே அங்கேருந்து அப்படியே தேவதைகள் அவங்க உடம்புலேருந்து ஏந்திரிப்பாங்க. அப்படியே சல்லுன்னு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இங்கே சாகடித்து நம்ம தேவதையை ஆக்கி அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா இங்கேயே தேவதை ஆகணும், தெய்வீக குணத்தை நிரப்பிக்கணும். அப்போ தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்போ நீங்கள் அழகாகிட்டீங்களோ அப்போ தான் பாபா தன்னுடைய மடியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவார். சீதையை பூமாதேவி மடியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறதா காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாபா அழைச்சிட்டு போவார். எப்போ நீங்கள் அழகானால், தூய்மையானால். ஒருவேளை நீங்கள் தூய்மை ஆகலைன்னா தண்டனை கொடுத்து அடித்து தரன்னு இழுத்துட்டு போவார். ஸோ பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்கள் மீதி இருந்துச்சுன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும்.
ஸோ ராஜா மாதிரி பாபா கூடவே போகிறதுக்கும் தண்டனை அனுபவித்து தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதற்கேற்ப தான் உங்களுக்கு பதவியும். பாபா கூட ஜோடியாக போனால் அங்கே மகாராணி மகாராஜா ஆவீங்க, தரன்னு இழுத்துட்டு போய் விட்டா அங்கே வேலைக்காரன் ஆவீங்க. அதுவும் ஞானத்தை எடுத்திருந்தா பாபா சொல்கிறார். அதுக்காக தான் இனிமையான குழந்தைகளே, ரொம்ப ரொம்ப இனிமையானவர் ஆகுங்கள். யார் எப்படி உங்ககிட்ட நடந்தாலும் உங்ககிட்ட இருந்து இனிமைத்தன்மை தான் வரணும். தேன் கூட்ட கல்லால் அடித்தாலும் அது தேனியே தான் கொடுக்கும், இனிமையான தேன் தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் கொடுத்தாலும் அவர்கள்கிட்ட நீங்கள் இனிமையானவர்களாகத்தான் இருக்கணும். பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணரை எல்லோருக்கும் எவ்வளவு பிடிக்குது, அவ்வளோ இனிமையானவராக தென்படுறார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவரை ஊஞ்சலில் வச்சு அவ்வளோ அன்பாக ஆட்டுறாங்க. அதேமாரி சின்ன கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணரை தியானத்தில் பார்த்தாங்க, ட்ரான்ஸில் பார்த்தாங்கன்னா உடனே மடியில் வச்சு அவங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க அவருக்கு. ஸோ சொர்க்கத்துக்கு போய் உயிரோட்டமாக ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்குறாங்க ட்ரான்ஸில். ஆனால் இப்போ உண்மையிலே அந்த சொர்க்கம் வந்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணராக எதிர்காலத்தில் நாம் பிறக்க போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணரை இது பண்ணார் அது பண்ணாருன்னு தவறான புகார்கள் சொல்லிட்டாங்க. பெண்களுடைய உடையை எடுத்தார், ஸ்வதஷ்ட சக்கரத்தினால் அசுரர்களை அழித்தார், இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டுகள். ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை ஏறணும், நான் அந்த மாதிரி தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிறேன், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த போதையிலே நீங்கள் இனிமையானவர் ஆகிடுவீங்க. ஆரம்பத்தில், அதாவது இந்த யஜ்யத்தின் ஆரம்பத்தில் நிறைய காட்சிகள் உங்களுக்கு கிடைச்சது, இறுதியிலும் நிறைய காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஞானம், அளவற்ற சந்தோஷம் இருக்குது. பக்தியில் எந்த சந்தோஷமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஞானத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்குதுன்னே தெரியாது. அதனால் இதை எதோடவும் அவங்களால ஒப்பிடவே முடியாது. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த போதை இருக்கணும். அளவற்ற சந்தோஷம் நிரம்பியவராக நான் மாறிட்டு இருக்கிறேன், கடவுளே என்னை அலங்கரித்து அழகாக ஆக்கி மனவாட்டியாக்கி என்னை கூடவே அழைச்சிட்டு போகிறாரு, சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவை தவிர எந்த ரிஷி முனியும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. எந்த உலகியல் குருவும் யாருக்கும் முக்திக்கோ ஜீவன் முக்திக்கான வழியோ காட்ட முடியாது. எந்த மனிதனையும் முதல்ல குருனே சொல்ல முடியாது. ஹே ஆத்மாக்களே, ஹே குழந்தைகளே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? எந்த மனித குருவாவது சொல்ல முடியுமா? பாபாவுக்கு தான் குழந்தைன்னு கூப்பிடுற பழக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாம் அவருடைய படைப்புகள்னு அவருக்கு தெரியும், நாம் எல்லாம் அவருடைய படைப்புன்னு. ஸோ அதனால தான் நம்ம அப்பா சொல்கிறாரு, அதாவது பிரம்மபாபா சொல்கிறாரு, அனைவரையும் படைப்பவர் அந்த சிவபாபா, அனைவரின் படைப்பாளர் அவர். நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள். நமக்கென்று தனித்தனி பாகம் கிடைச்சிருக்குது. ஸோ பாபா உட்காந்து நாம் எப்படி பாகங்களை எடுக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பிறவி எடுத்து நம்முடைய பாகத்தை நடிக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவிலும் முழுமையான பாகம் நிரம்பி இருக்குது. எந்த மனிதனும் ஒரே மாதிரி தோற்றத்தை தன்னுடைய எந்த பிறவியிலும் மீண்டும் அடைய முடியாது. 84 பிறவியில் ஒரு தடவை கூட
ஏற்கனவே இருந்தால் அதே முகத்தோடு அவன் பிறக்க மாட்டான். ஸோ எல்லாமே நடிப்பு எல்லாமே மாறும். அதே மாதிரி வேறு யாருமே பிறக்க மாட்டாங்க. ஒரு தடவை வந்தது திரும்ப இந்த நாடகத்தில் ரிப்பீட் ஆகாது. நாடகம் மொத்தமாக ஒரு கல்பம் கழித்து ரிப்பீட் ஆகும் அப்படியே. ஆனால் அந்த நாடகத்தில் நடந்தது மீண்டும் நடக்காது. இது எவ்வளோ அற்புதமான விஷயம். ஸோ அது தோற்றத்துக்கும் பொருந்தும். பாருங்கள், ஒருத்தருடைய கைரேகை மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்காதுன்றாங்க. அப்போ இதில் தெரியுது இல்லை தோற்றம் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் மாறுதலாவது வித்தியாசமாவது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பஞ்ச தத்துவமே ஒரே மாதிரி இல்லையே, சதோ ரஜோ தமோ நிலைக்கு போகுது. அப்போ எப்படி அந்த பஞ்ச தத்துவத்தினால் ஆன உடல் மூலமாக உங்களுக்கு ஒரே மாதிரியான தோற்றம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஜென்மத்தின் தோற்றமும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு தோற்றத்தை மாதிரி, அதாவது ஒரு ஜென்மத்தில் உள்ள தோற்றத்தை மாதிரி இன்னொரு ஜென்மத்திலும் அவங்களுக்கும் கிடைக்காது, வேற ஒருத்தருக்கும் கிடைக்காது, அதே ஜென்மத்தில் கூட இன்னொருத்தருக்கு கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாரு, 2 வார்த்தைகள் இருக்குது, நம்பிக்கை மற்றும் சந்தேகம்ட்டு. பாபானா பாபா தான், அப்பானா அப்பா தானே, இதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? என்னால் பாபா என்னுடைய அப்பாவை நினைக்கவே முடியலன்ட்டு ஒரு குழந்தை சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க என்னால் அப்பாவை நினைக்க முடியலன்ட்டு, யோகத்தில் இருக்க முடியலன்ட்டு. யோகான்ற வார்த்தையே சரி கிடையாது. நீங்கள் ராஜ ரிஷிகள். ரிஷினாலே தூய்மையாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நீங்கள் ராஜ ரிஷிகள், அதனால் கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக தான் இருப்பீர்கள். ராஜரிஷி அப்படின்னு அர்த்தம், ராஜ்யத்தை அடைவதற்காக ரிஷியாக இருப்பவர்கள், தூய்மையாக இருப்பவர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால, சின்ன சின்ன விஷயத்தினால நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா கூட உங்களால் ராஜ பதவி அடைய முடியாது, பிரஜையில் வந்துடுவீங்க. இப்போ உங்கள் தூய்மையில் சின்ன விஷயத்தில் ஃபெயில் ஆனால் கூட ராஜ்யம் போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே தூய்மையை ஸ்லைட்டாக இழந்தால் கூட நீங்கள் பிரஜையில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுவும் ஜென்மத்துக்கு கல்பத்துக்கு அதே பதவின்றது எவ்வளோ பெரிய தண்டனை. ஏன்னா பதவியில் வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா. ஒருவருடைய பதவி மாதிரி இன்னொருவருக்கு இருக்காது. இது எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. எப்படி பாபாவுடைய புத்தியில் எல்லா ஞானமும் இருக்குதோ அதே அளவு ஞானம் இப்போ உங்கள் புத்தியிலும் வந்துடுச்சு. சிருஷ்டி மரத்தின் விதையையும் சிருஷ்டி மரத்தையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஞானம்தான் பாபா கிட்ட இருக்கிறது, அதைத்தான் நமக்கு கொடுக்கிறார். இது மனித சிருஷ்டி மரத்துடைய விதை. இதுதான் மனித சிருஷ்டி மரம். இதை ஆலமரத்தோடு ஒப்பிடுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் அப்படிங்கிற முக்கியமான தண்டு, மெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்களே, அது மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் கிளைகள், குட்டி குட்டி கிளைகள், உபகிளைகள், இந்த மாதிரி மற்ற தர்மங்கள் எல்லாம் இன்னும் இருக்குது. தண்டு காணாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு மரம் தண்டு இல்லாமலே இருக்கும்னா அது ஆலமரம் மட்டும்தான். அதனால்தான் அதோடு ஒப்பிடுறாங்க. நாடகத்தின்படி இது எல்லாமே நடந்தாகணும். இதில் வெறுக்கிறதுக்கான விஷயமே கிடையாது இல்லையா. மற்ற தர்மங்களை பார்த்து வெறுக்கிறது இதெல்லாம் தேவையில்லாததுன்றார் பாபா. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடைசி நேரத்தில் மதங்களுக்கு இடையில், இனங்களுக்கு இடையில், ஜாதிகளுக்கு இடையிலலாம் சண்டை நடக்கும்.
ஸோ அதில் தான் எல்லோரும் டக்கு டக்குன்னு சிக்குவாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இதில் வெறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் நடிகர்கள். ஒரு நாடகத்தில் ஹீரோ ஆரம்பத்திலேருந்தே வருவார், ஆனால் நடுவில் நிறைய கதாபாத்திரங்கள் வரும். அதையெல்லாம் ஹீரோ வெறுப்பாரா? சூப்பராக கேட்குறாங்க. ஹீரோவை கூட விட்டுருங்க, நாடகத்தில் நடிக்கிற யாராவது இன்னொரு நடிகர் மேலே வெறுப்பு வைப்பாங்களா? வில்லன் கூட உண்மையிலே ஹீரோவை வெறுக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்ட்டு அவங்க நடிக்கிறாங்க, என் பார்ட்டு நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். ஹீரோவும் வில்லனை வெறுக்க மாட்டார், வில்லனும் ஹீரோவை வெறுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாடகம் இதுன்றதை அவங்க தெரியாமல் நடிக்கிறாங்க, அதனால் வெறுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்ட்டது அப்படி பதிவாகி இருக்குது, அதை நடிக்கிறாங்க. இதில் அவங்கள வெறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது சாதாரண பாயிண்ட்டு கிடையாது, ரொம்ப ஆழமான பாயிண்ட் இல்லையா? பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்கும். நீங்கள் யாரையாவது வெறுக்கிறீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆழமாக பதிய வச்சிட்டிங்கன்னா வெளில வந்துடுவீங்க. அவங்க பார்ட்டை நடிக்கிறாங்க, அவங்க அப்படி தான் நடிப்பாங்க. லூஸாட்டாக நடிக்கிறாங்களா? அப்படி தான் நடிப்பாங்க. துரோகியாக நடிக்கிறாங்களா, துரோகம் பண்ணுறாங்களா, அவங்க அப்படி தான் நடிப்பாங்க. அது அவங்களுடைய நடிப்பு. அதுலேயும் நன்மை இருக்குது, அதுலேயும் நீங்கள் அமைதியாக இருந்து காட்டணும், அதுதான் உங்களுடைய நடிப்பு. அப்படி நீங்கள் இந்த நாடகத்தின் ஞானத்தை அதற்காக தான் பாபா கொடுக்குறார். நடப்பதெல்லாம் நடந்தே ஆகணும், நாடகத்தில் பதிவானது நடந்தே ஆகணும். அதனால் யாரையும் வெறுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அழுக்காகிட்டீங்க, இப்போ தூய்மை ஆகணும் இல்லை இல்லையா? ஒருத்தன் வெறுத்தான், நீங்கள் திருப்பி வெறுத்தீங்க, அதனால தான் அழுக்கானீங்க. இப்போ நீங்கள் தூய்மை ஆகணும். அவங்க வெறுத்தாலும் நீங்கள் அன்பை மட்டுமே பொழியணும். நீங்கள் பார்த்த அளவுக்கு சந்தோஷத்தை வேறு யாருமே பார்க்கறது கிடையாது, பார்க்கவும் முடியாது. 2500 வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறது தேவையில்லாத வேலை. அவங்க என்னத்தை பார்க்குறாங்க? நம்ம யூஸ் பண்ணி மீதி வச்சதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாம தான் கதாநாயகன், கதாநாயகிகள். உங்களுக்குத்தான் உலக ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னா எல்லையற்ற சந்தோஷம் வேணும்ல. இன்றைக்கி பெரிய அம்பானியாக இருக்கலாம், யாராக வேணாலும் எலான் மஸ்காக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், உலக ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்க போகுதா? அழிய போகிற ராஜ்யத்தில் அவங்க நம்பர் 1 பணக்காரங்க. எல்லாமே அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது, பொறாமையை கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது உலக ராஜ்யத்தையே அடையிறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும், எவ்வளோ எல்லையற்ற சந்தோஷம் இருக்கணும். 2500 வருஷம் உடலை விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் சொர்க்கத்திலே பிறப்பீங்க. அந்த மாதிரி ஞானத்தை கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார், கடவுளே சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தையும் நினைத்து பார்த்தால் சந்தோஷம். ஆனால் அதை நினைப்பதற்கு பதிலாக நம்ம உலகியல் விஷயத்தை நினைச்சு நம்மை நாமளே துக்கப்படுத்திக்கிறோம். தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கறதும் பின்னாடி துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால் சுகத்தை கொடுக்கக்கூடிய, எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால தான் சொல்கிறார், எல்லையற்ற சந்தோஷம் இருக்கணுமே. ஏன்னா அப்படி ஒரு லாட்ரி சீட்டு அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறார். சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல. சொல்கிறது கடவுள், ஏமாற்ற மாட்டார். இல்லை இன்றைக்கி எவ்வளோ மோசடி நடக்குது, சொத்து வாங்கும்போது மோசடி, எல்லாத்துலேயுமே மோசடி. இங்கே கடவுள் சொல்கிறார், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்க, அதுலேயும் ஏறி போங்க, சிகரத்தை தொடுங்கன்றார். நாராயணன் சிம்மாசனத்தில் போய் உட்காருங்கன்றார். அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படின்னா ரெகுலராக படிக்கணும்ல, அலட்சியப்படுத்தலாமா? கடவுளே சொல்லி கொடுக்குற பாக்கியம் எப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு? இதோட 5000 வருஷம்தான். இப்போ அலட்சியமாக இருந்தால் அப்பயும் அலட்சியமாக விட்டுருவீங்க. அப்போ எல்லையற்ற தந்தையே எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்ற சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அப்பா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு அப்பாவுக்கு பல குழந்தைகள், கோடிக்கணக்கான குழந்தைகள், அதில் எனக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் அங்கே பெரிய விஷயம். அப்படி நினைக்கிறதுல தான் பெரிய விஷயம். அதில் பாபா குழந்தைங்களும் யார் எனக்காகவே சொல்லி கொடுக்குறாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும். எல்லை உலகத்துக்கே தந்தை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த தந்தை பேரால் அவன் வெட்டிக்கிட்டு சாகிறான் ஒவ்வொரு மத சண்டையில். ஆனால் அவர் எனக்கு அமைதியை சொல்லி கொடுக்குறார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குற டீச்சராகவும் இருக்கிறார் இல்லையா? அப்பாவாகவும் சொல்லிக் கொடுக்குறார், ஆசிரியராகவும் சொல்லிக் கொடுக்குறார்.
எந்த தேகதாரியாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை, ஆத்மா நீன்ற ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மான்னு உணருங்க. அதுக்காக தான் இந்த ஆத்மான்ற வார்த்தையை அதுக்கு தான் பயன்படுத்துகிறார். ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். குழந்தைன்னு சொல்லலாம், பட் ஆத்மான்னு சொல்லும்போது தான் அவர் ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. குழந்தைன்னு ஆத்மாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஆத்மா தான் எல்லாத்தையும் தாரணை பண்ண போகுது. இந்த ஞானத்தை எல்லாம் மறந்து அடுத்த ஜென்மத்துக்கு போய் இந்த ஞானத்தின் பலனை ஆத்மா தான் போய் அனுபவிக்க போகுது. ஸோ அந்த ஆத்மா நினச்சி பாருங்கள், 84 பிறவிகள், எத்தனை உடம்பு எடுத்திருப்போம், எப்படி இருந்திருக்கும் சொர்க்கத்தில் நம்முடைய உடம்பு, எப்படி இருந்திருக்கும் நம்முடைய குடும்பம். ஸோ அதை விட்டுட்டு அடுத்த ஜென்மம் வந்தோம், அதுக்கு அடுத்த ஜென்மம் வந்தோம். இதெல்லாம் யோசித்து பார்க்கவே நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அத்தனை உடலையும் எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு, எரிச்சாச்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் ஆனால் அது ஒரு மயக்கத்திலே வருது. இப்போ தான் தண்ணி தெளித்து எழுப்புறாரு. நீ ஆத்மா, அழிவற்றவன், எல்லாத்தையும் ஆத்மா தான் தாரணை பண்ணுது, ஆத்மாவாகி நீங்கள் தான் தாரணை பண்ணுறீங்க. இங்கே நீங்கன்றதே ஆத்மா தான், உடம்பு கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் கடவுள் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறார் இந்த சங்கம யுகத்தில். ஒரு ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்குது, பிறகு அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்குது. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் பாபா வரார். ஆத்மாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தேவதைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். தேவதைகளுக்கு தேவதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, கலியுகத்தில் மனிதர்களுக்கு மனிதர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் இறை தந்தையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புருஷோத்தமராக ஆகிறதுக்கான ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாராயணனா ஆகிறதுக்கான ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் மட்டும்தான் படிக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷல் அதான் விவிவிவிஐபின்னு சொல்கிறாரு பாபா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நான் மட்டும்தான் இதை படிக்கிறேன். இந்த சங்கம யுகத்தில் மிக உயர்ந்தவராகிடுறீங்க. ரொம்ப கீழான சூத்ரன்லேருந்து மிக உயர்ந்த பிராமணனாகி அதுக்கும் மேலே தேவதை ஆகிரும். ஆக்சுவலாக தேவதையும் விட உயர்ந்தது பிராமணன். ஆனால் பிராமணரில் வரிசை கிரமம் இருக்கு இல்லையா, அது அந்த பிராமணன்லேயே ஆரம்பத்தில் கீழ்நிலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு போகிறோம். ஸோ ஒரே ஒரு உண்மையான பாபா தான் உங்களை சத்தியமானவராக ஆக்கி சத்திய கண்டத்தையும் ஸ்தாபனை பண்ணுறார். அப்படிப்பட்ட உண்மையான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சங்கமயுகத்தில் பாபா கிட்ட நேரடியாக படிங்க. ஞானம் நிரம்பிய ஆஸ்திகர்களாகி மற்றவர்களையும் ஞானம் நிரம்பியவர்களாக்குங்கள். அப்பாவை பற்றியோ அப்பா சொல்லிக் கொடுக்குற இந்த ஞானத்தை பற்றியோ ஒரு சின்ன சந்தேகம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. பாபா எப்படி அன்பானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் அன்பானவராக ஆகணும். கடவுளே என்னை அலங்காரம் பண்ணுறார். ஸோ இன்றைக்கி சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இல்லையா. இந்த பிரியதர்ஷினியை அலங்கோலமாக இருந்த பிச்சைக்காரியாக இருந்த இந்த பிரியதர்ஷினியை மகாராணியாக அலங்காரம் பண்ணி கூடவே அழிச்சிட்டு போகிறாருன்ற சந்தோஷம் இருக்கணும். அதுக்கு அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். யார் மீதும், எந்த நடிகரின் மீதும், எந்த தர்மத்தின் மீதும் உங்களுக்கு வெறுப்போ கோபமோ வரவே கூடாது. அப்போ தான் நாடகம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க, எல்லாரும் நடிகர் தான்றதை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பாகம் துல்லியமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் அவர்கள் நடிப்பாங்க, பதிவானதை தான் அவங்க நடிப்பாங்க. ஏன் இப்படி பண்ண, முடிஞ்சு போச்சு, கதம் அவ்வளோதான். அதை ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ வரலட்சுமி சிஸ்டர் கூட அவிக்த முரளி எடுத்தது, அதில் பார்த்தீங்கன்னா பாபா சொல்லியிருப்பார் 1969 முரளியில்,
அதாவது ஒருத்தன் பயங்கரமாக வன்முறையாளனாகவே இருக்கிறவங்களை எதிர்த்தால் கூட உங்களுடைய சுய தர்மத்தை விடாதீங்க, சந்நியாசம் பண்ணாதீங்கன்றார் இல்லையா. தேவதை தர்மம் நாம, உயர்ந்த தர்மம் நாம, அதை விடக்கூடாது. அப்போ அவங்களுடைய நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க, அவங்க என்ன ஆவாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொர்க்கத்தில் தேவதை ஆவேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இப்போ அமைதியாக இருக்கிறேனே, அதனால் தெரியும். அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஓடிட்டு இருக்கணும். அந்த ஆனந்தமும் இருக்கணும். அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, இயேசு சொல்வார் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்களை மன்னிச்சுக்கோங்க. அது உண்மையில் தேவதையுடைய குணம், தெரியாமல் பண்ணுறாங்கன்றது இல்லையா. அப்போ கோபம் வரலை. வரதானம் பாபா சொல்கிறாரு, சேவை களத்தில் இருந்தபடியே அடிக்கடி ஏகாந்தத்திற்கு செல்லுங்கள், உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். ஸோ இதுக்கான விளக்கம், அமைதி சக்தி அதுதான் பிராமணர்களுடைய மிக உயர்ந்த சக்தி இல்லையா. அஞ்ஞானிகளுடைய இது சயின்ஸு, நம்மளது சைலன்ஸ். அப்போ அந்த அமைதி சக்தியை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஏகாந்தத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா. தனக்குள்ளேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கணும். முடிந்த அளவுக்கு ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் தனிமையில் இருக்கணும் இல்லையா. பரந்தாமத்துக்கு போயிடுறது. இன்னொன்று, தனிமையான இடத்துல, சத்தமில்லாத இடமும் அவசியம். அதனால் சில குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாபா, உள்நோக்கு முகத்தில் இருக்கிறதுக்கோ தனிமையில் போய் யோகா பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேவைக்கான நேரம், சேவையில் பலவிதமான சேவை, வாய்மொழி சேவை, இதெல்லாம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா சேவை ரொம்ப விஸ்தாரமாயிடுச்சு. அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி உள்நோக்கு முகத்தில் இருக்கிறதுக்கு, அமைதி சக்தியை அனுபவம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால் பாபா சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, மொத்தமாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் ஏகாந்தத்தில் தனிமையில் அமைதியை அனுபவம் செய்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ வேலைக்கு இடையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கள்ல, பிரேக் எடுப்பீங்கள்ல, அப்படியே கண்டினியூ ஒரு டீ டைமு, இது இல்லாமல் நடுவில் கொஞ்ச நேரம் நம்ம கேப் எடுப்போம், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி ஸ்லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுவோம். அந்த குட்டி குட்டி நேரத்தை கூட பயன்படுத்தி அமைதியில் நிலைச்சிருங்க, அமைதியை பிரயோகப்படுத்தி பாருங்கள். ஆத்ம உணர்வில் இருந்து, பாபா நினைவில் இருந்து ஆழ்ந்த அமைதிக்கு போக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லையா. அப்படி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமெல்லாம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணால் கூட உங்களுடைய ஸ்டேஜ் சக்திசாலியாக மாறிடுன்றார். ஏன்னா அடிக்கடி இந்த பயிற்சி பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. காலையில் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலன்னா வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே சேர்த்தது எல்லாம் இழந்துடுவீங்க. ஸோ அதனால தான் அடிக்கடி இந்த பயிற்சியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுதான் கடைசி நேரத்தில் உங்களை பாதுகாக்கும், காப்பாற்றும், மதிப்போட தேர்ச்சி அடைய வைக்கும்ன்றார். அதனால் டிராஃபிக் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பாபா கிட்டே போக முடியுதா, புத்தி கரெக்டாக கனெக்ட் ஆகுதா, அல்லது எதுலையாவது மாட்டிக்கிட்டு இருக்குதா, ஸோ அதை கட் பண்ணி பாபா கிட்டே போகணும். பாபா கிட்டே போகிறதை விட இங்கே ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது இந்த உலகத்தில். கட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் உயிர் பிரியும். அந்த நேரமும் இப்படி தானே மனசு ஏமாத்தும். டக்குன்னு பாபாட்ட போங்க. நேற்று மாமா கிளாஸ் இருக்கும்போது மாமா சொன்னாங்களே, அப்படியே வாங்க பாபாட்ட வாங்க, அப்படியே அமைதியில் இருங்க. ஸோ அப்போல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கிளாஸ் எடுக்கும்போதே அப்படியே அமைதியாகிடுங்க. இப்போவுமே சில சென்டரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, ஸ்லோகன். இந்த பிராமண வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கக்கூடாது, சண்டை போடுறதா இருக்கக்கூடாது. குஷி குஷியாக கொண்டாடுங்க. அப்போ கஷ்டமானதெல்லாம் தானாகவே சகஜமாகிடும். இல்லை எப்படி கொண்டாடுறது? பாபாவை சந்திச்சுட்டு பாபாவுடைய செய்தியை கொடுக்கறதுல, அந்த சேவையில் பிஸியாக இருக்கிறதுல, இதில் சந்தோஷமாக இருக்கும்பொழுது எப்போ உங்களை விட்டு அந்த விகாரம், அந்த சின்னத்தனமான புத்தி இதெல்லாம் போச்சுன்னே தெரியாது. அந்த சுயநலம் எல்லாமே போயிடும். அப்போ சண்டை போடுறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடையாது இல்லையா. முருகன் போய் சண்டை போடுவார்,
பிள்ளையாருக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் இல்லை, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் சனீஸ்வரனை. ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக வச்சுருக்கிறது. ஸோ அப்போ இந்த சேவையிலும் நினைவிலையும் ஞானத்தை சொல்கிறதுலையும் ஞானத்தை சிந்தனை செய்கிறதுலையும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கும். அப்போ கடினமான சேவை, எந்த விஷயத்தெல்லாம் விடுறது கடினம் நினச்சிங்களோ அதெல்லாம் எப்படி விட்டீங்கன்னே தெரியாது. யோசிச்சு பாருங்கள், காமம் உலகத்தில் எவனுமே விட முடியாது, விஸ்வாமித்திரனே விழுந்தான் அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த காமத்தையே விட்டுட்டோம். கரிமீன், பூண்டு வெங்காயம், கோபம், சுயநலம், அந்த சின்ன சின்ன சுயநலம்லாம் இருக்கும். ஸோ அதையுமே இந்த மாதிரி இந்த சந்தோஷமாக ஞானத்தை சொல்வதிலும் நினைவு செய்கிறதிலும் மூழ்க உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது, சுப எண்ணங்களை உருவாக்குறது. அப்போ அந்த கஷ்டமான விஷயமும் உங்களுக்கு ஈஸியாகிடும். எல்லாத்தையும் பிடுங்கி விட்டாலும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிராமண வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சந்தோஷத்தை இழக்காதீங்கன்ற. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பிராமணனா. நீங்கள் கலியுகத்தில் எல்லோரும் தான் கஷ்டப்பட போகிறாங்க, ஆனால் அந்த கஷ்டத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ தான் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து. அப்போ தான் பாபா உங்கள் மூலமாக வெளிப்படுவார். ஆஹா, நம்ம மதத்தினா அவ்வளோ இதாக ஃபாலோ பண்ணுற நம்ம மத குருமார்களால் கூட அமைதியாக இருக்க முடியல, இவங்களால் இருக்க முடியுது. அவங்களால கூட காமத்தை விட முடியல, இவங்களால் முடியுது, அதுவும் கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.